புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை தழிகை போடுறதுக்காக காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. 3 பொரியலுக்கு, அப்புறம் மாவிளக்குக்கு, சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு, ஒன்று ரசத்துக்கு, இன்னொன்று பானகத்துக்கு, இது வந்து சாம்பாருக்கு, அப்புறம் பொரியலுக்கு இது வெங்காயம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பருப்பும் வேக வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் இதுலேயே நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இனிமேல் வந்து நம்ம அதை குக் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனிக்கிழமை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பெருமாளுக்காக குழந்தைங்களுக்கு நாமம்லாம் போட்டு சொம்பில் சின்ன வயசுல நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ என்ன அப்படின்னா, பக்கத்து வீடுகளில் வந்து அரிசி வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதெல்லாம் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நான் அரிசி ஊற வச்சுட்டு சமைக்க வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தாளிச்சிட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்ததும் இந்த அடுப்பில் நம்ம பொரியலுக்கு தாளித்து விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய் கடுகருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் போட்டு வணக்கிடலாம். ஸோ இந்த அடுப்பில் இருக்கிற கத்திரிக்காவுக்கு வேக வச்ச அந்த பருப்பு தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்ப ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த சைடு ஒரு சைடு காய் ரெடி ஆனதும் அதுக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த சைடு அதே மாதிரி சாம்பாருக்கு மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்த பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அடுத்த காயை வந்து நம்ம வாழைக்காய் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 2 பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த அடுப்பில் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் இந்த அடுப்பில் அப்படியே ரசத்தையும் தாளித்து விட்டுட்டு அடுத்த பொரியலுக்கு போயிடலாம். ஸோ அடுத்து பீட்ரூட். ஸோ இதையும் இது மாதிரி தாளித்து எடுத்து விட்டுடலாம். ஸோ தாளிச்சிட்டு இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்து அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் மாவிளக்குக்காக. அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஏலக்காய் 2 போட்டுட்டு தேவையான அளவு வந்து நாட்டு சர்க்கரை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லை 1, 2 வேணும் அப்படின்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம கையில் வந்து ஷேப் வந்து பிடிச்சும் நம்ம மாவிளக்கு நெய் ஊற்றி ஏற்றலாம். அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அல்லது கிண்ணம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணம் 2 எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணி விளக்கு மாதிரி கொஞ்சம் குழி ரெடி பண்ணி அதில் வந்து திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி பெருமாள் கிட்ட வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து விளக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம விளக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தில் இந்த மாவிளக்கு வந்து ஸோ இடம் பெறுது. ஸோ இது ஒன்றா அடுத்து நம்ம மற்ற இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம பீட்ரூட்டை வேக வச்சுருந்தோமா அது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம கேசரி செய்கிறதுக்கு ரவையை வறுத்தலாம். ஒரு கப்பில் ரவை வந்து நம்ம எடுத்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 3 அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்து அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரவை கேசரி வந்து உதிரியாக வரும். ஸோ அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறது இந்த ட்ரிக்ஸ்க்காக. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அடுப்பை சிம்மில் கொதித்த தண்ணியை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டணும். ரவை நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி ரவை கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் அதில் வந்து ஃபுட் கலர்லாம் சேர்த்து கிடையாது. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த கலர் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெய் வந்து நான் எப்போயுமே தாளித்து விட்ற பழக்கம் இல்லை. ஸோ அப்படியே ஃபைனலாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான்.
ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, பானகம் ரெடி பண்ணுறதுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் ஈக்குவலாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து ஏலக்காய் வந்து ஒன்று வந்து பிச்சு எடுத்து போட்டுடலாம். ஸோ ஏலக்காய் வந்து கொஞ்சம் வாசனை இருக்கும். ஸோ அதுக்காக இதுவும் வந்து பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு பானகம். ஸோ இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சமைச்ச எல்லாத்தையுமே நம்ம இலை போட்டு படையல் வந்து பரிமாறிடலாம்.